கிட்ட வந்து பாப்பாக்காண்டி தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவளோட ஸ்டடிக்கு, அப்புறமா எக்ஸ்ட்ரா அவ நல்லா டான்ஸ் ஆடுவா. டான்ஸில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கூட பண்ணியிருக்கா. சாங்குக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட அது சம்மந்தமாக கேட்டேன். அவர் அதை விட பெருசாக எனக்கு வந்து நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்யுங்க, அதிலிருந்து நல்ல வருமானம் வரும், அது மூலமாக நீங்கள் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து இன்னைக்கு அதை நிறைவேற்றி இருக்காரு. ரொம்ப நன்றி. நான் உண்மையிலேயே நினைத்து பார்க்கல. நாங்கள் ஸ்ரீலங்கா தான், இந்தியனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே இருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு அப்பா மாதிரி. இந்த உதவியை இன்னுமே என்றைக்கும் மறக்க மாட்டேன். காலம் ஃபுல்லாக நன்றி கடனாக இருப்போம். இவாட நோக்கமுமே அதுதான். தான் நல்லா படித்து நல்லா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு சரி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் இவாட நோக்கமும். அதனால் இவாக்காண்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம், இவாட ஆசைக்காகவும் என்னுடைய ஆசைகளுக்காகவும். ரொம்ப நன்றி. கனவுகளை கண்டிப்பாக நிஜமாக்குவோம். இவர் செய்கிற உதவிக்கு நன்றி கடனாக இருப்போம். இவர் எனக்கு செய்கிறார், நான் அதில் பெருசாக்கி நான் 4 பேருக்கு கண்டிப்பாக செய்வேன். இதே ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி நானும் வந்து 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி வந்து நிற்பேன். தேங்க்யூ. தேங்க்யூ.
சுட்டும் விழாவை நம்ம இங்க நல்லபடியா நடத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஸோ அந்த குழந்தையின் பேர் வந்து கிருபை அப்படின்னு வச்சிருக்காங்க, பெண் குழந்தை. விருப்பம் இல்லை, என்ன செய்யறது சொல்லி நிற்க அப்படின்னா இல்லைன்றபடியா அப்படி கொடுக்குறேன்னு நான், அவ்வளவுதான். பப்ளிக்காக நான் கொடுக்க உண்மையிலேயே விருப்பம் இல்லை. ஆனால் இப்படி கொடுக்குறத பார்த்து பார்க்க நிறைய கொடுக்கணும் போல தான் கிடக்குது. என்ன தேவையோ கேட்டு வேண்டி அவட்ட கேட்டால் கொடுப்பா. என்ன தேவையோ மற்றவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தாலும் கொப்பியல் அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. என்ன கேட்டாலும் கேட்டால் கொடுப்பா. எனக்கு இதுகளில் மினக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் சரிதானே. இதுகளை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் போல கிடக்கு. நான் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவையும் வருவேன், வந்து கொடுக்கறதுக்காகவே வந்துட்டு போயிடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்மா. உங்ககிட்ட சில விஷயங்கள் ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியா பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்ப தோணுச்சு? இதுக்கான காரணம் என்ன? அது சிறு வயதிலேருந்தே வந்திருக்கு அந்த நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இங்க வந்ததை இன்னும் கொடுக்கணும் போல கிடக்குது, அவ்வளவுதான். யாருக்கு என்ன கேட்டான் கொடுக்கணும். ஒரு காலம் இல்லை என்ற பழக்கம் இல்லை, அவ்வளவு. செக். ஓகே. ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் 12 வயசுல இருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்க. எந்த மொமெண்ட்ல யாரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இங்க கூட பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னே பெரிய கஷ்டமா இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம இந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சு கொண்டு. பட் எல்லா விஷயம் பண்ணும் போதுமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பா வேணும்ல. நம்ம நார்மலா ஒரு ஜாப் பண்ணோம்னாவே நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. பட் நீங்க வந்து ஆயிரங்கள்ல இல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபேமிலில இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்? அப்பா, இது வந்து உங்க ஃபேமிலில எப்படி சப்போர்ட் பண்றாங்க? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவீனம். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா அங்கே விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன், இடையில போய் பார்த்துட்டு வருவேன், அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வை பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி பண்ணி. யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்க கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கண்டிச்சு ஒருத்தருமே இயலாதுன்னு இருக்காம ஏதாவது ஒரு சிறு தொழிலை துவங்கி செய்யக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டெக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா, என்னட்ட கேட்டுட்டு செய்வா. என்னட்ட கேட்காமலே செய்யலாம்னு அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. சரி, கேட்டா வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. போது அது நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இன்னொரு உயிருக்காக நீங்க கேட்டு பாருங்களேன், அது உடனே நடக்கும். ஐயோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் நீங்க கன்வே பண்ணுங்களேன், 100 பேர் உதவி செய்யறதுக்கு வந்து நிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களை நம்பி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. தியாகி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்பினத்துக்கும் எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்ததுக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும், பத்திரிகையாளர் நண்பர்கள், நாங்க சொன்ன உடனேயே வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ நிக்சன் சார், தேங்க்யூ புவன் சார், நீங்க உடனே எங்களுக்காக வந்திருந்தீங்க. அண்ட் சரவணன் சார்,
உங்களுடைய சப்போர்ட் ஐயாவை வந்து நாங்க எவ்வளவு தூரம் வேணாலும் இனிமே இந்தியால பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ so மச். அண்ட் முக்கியமா அசாஸ் சார், எங்களுடைய டீம், நீங்க பாக்குற இத்தனை விஷயமும் நடந்தது ஒரே நாள்ல தான். உண்மையா சொல்லணும்னா மண்டே ஈவினிங் ஃபைனலைஸ் பண்ணி ஒரே நாள்ல ப்ரொவிஷன்ஸ், வீல் சேர்ஸ், எங்களுடைய டாக்டர் ஜோஷ்வா சார் ஒரே ஒரு இடம் தான் சொன்னாரு, சர்ஜரிக்கல் நம்மளுடைய வீல் சேர்ஸ் வந்து ஒரே நாள்ல வந்து இறங்கிடுச்சு. அவ்வளவு சப்போர்ட்டிவ். அண்ட் இது வந்து ஆட்டோ வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 2 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவங்களை நாங்க இங்க கூப்பிட முடியல. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணிருக்காரு. இந்த ஒரு 4 நாள்ல சொல்றேன், அவர் வந்ததுல இருந்து. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொத்து வாங்கணும்னு மட்டும்தானே எல்லாருக்கும் தோணும். உண்மையாவே 15 லட்சத்தை 4 நாள்ல செலவு பண்ண பர்சன் நீங்க பாத்திருக்கீங்களா? அது மக்களுக்காக பண்ற ஒரு மிகப்பெரிய சேவைன்னு நினைக்கிறாரு. அதுல நான் ஒரு டூலா இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தெரியல கடவுள் என்ன வந்து இந்த மாதிரி கொடுக்க வைப்பாரா அப்படிங்கறது தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆர்ஃபனேஜ் போய் ஒரு கேக் வெட்டுறதுதான் சமூக சேவைன்னு நினைச்சேன். அது அப்படியே மாத்தினது லைஃப்ல மறக்கவே முடியாத சுச்சுவேஷன்ஸ். என் கூட இருந்தது மனிதநேயம் மட்டும்தான். அந்த மனிதநேயத்துக்காக வாழ்நாள் முழுக்க என்னுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு நான் வேலை செய்வேன். என்னோட வேலையை தாண்டி இந்த ஒரு அன்பை பரப்புறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளும் கூட. இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க. முக்கியமா தாகிர் ஹுசைன், தேங்க்யூ சோ மச். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ. நீங்க கட் பண்ண அந்த வென்யூவோட பேமெண்ட்ல நாங்க இன்னும் ஒரு 5 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நன்றி. பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இல்ல உங்களை அது அப்படிங்க, ஆப்வியஸ்லி எனக்குமே தெரியும், என்னையும் நீங்க நேத்து தான் புக் பண்ணீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷார்ட் டைம்ல இவ்வளோ விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்றது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் உங்களை எனக்கு க்ளோஸா ரொம்ப நாளாவே தெரியுன்றதுனால நானும் உங்களை பர்சனலா பார்த்த வரைக்கும் நீங்களும் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சக்திக்கு மீறி. அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது எல்லாமே. அண்ட் இப்போ நம்ம மீட்டிங் பேக் டு த பாயிண்ட் வருவோம். மனித நேயம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்க, அதை வந்து ஃபாலோ பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் இவ்வளோ பெரிய பேனர்ல இந்த பகிர்ந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அது மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன? ஓகே, ஆக்சுவலி அப்பா இறக்கும்போது கையில வெறும் 4000 ரூபாய் தான். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க சென்னைக்கு வரதுக்கு அந்த டைம்ல எனக்கு பெரிய இன்கம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னோட அப்பா இறந்துட்டாங்க, நாளைக்கு காரியம் பண்ணணும், எனக்கு பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து உதவிக்கு பதிலாக நக்களும் நையாண்டியும் தான் கிடைச்சது. அப்ப நினைச்சேன், இங்க வந்து ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா துக்கத்தை ஷேர் பண்றதுக்கு ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்துல கிடையாது. அந்த துக்கத்தை ஷேர் பண்ற ஒரு பர்சனா நான் இருக்கணும்னு நினைச்சேன். என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பா சத்தியமா, என் பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க, என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கண்டிப்பா என் வாழ்நாள் முழுக்க நான் கொடுப்பேன். அது எதுவா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல என்னால முடிஞ்ச சிரிப்பாகட்டும், என்னால முடிஞ்ச ஒரு அன்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னோட வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன். 36 வயசா எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை. இது எல்லாருக்குமே மனுஷங்களுக்குள்ள இருக்கு. அந்த அன்பு புரியும் பொழுது இது எல்லாமே மாறும். எங்க அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணா இருந்து நான் எவ்வளவு பர்டன் நான் அன்னைக்கு அனுபவிச்சனோ, வந்து இறங்கும் போது காசு இல்லாம இருக்கும்போது அனுபவிச்சனோ, அது இல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப வரைக்கும் செங்கல்பட்டுல அப்பா அம்மாவோ இல்ல யாரையோ எடுத்துட்டு வர முடியல அப்படின்னா முதல் கால் எனக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. அவங்களை எந்த ஊரா இருந்தாலும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இது நான் எனக்கு நானே என் அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம். அதை வாழ்க்கை முழுக்க நான் செய்வேன். இந்த பகிர்ந்து ஒன்றும் அந்த கான்செப்ட் தான். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இது